ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதாவது பப்ளிக் சென்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிலேருந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 165 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அன்னைக்கு 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிக்வயர், அதாவது உங்களோட டிகிரி நீங்கள் 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பொறுத்தளவுக்கு 12 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருடம் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ளமோ கெமிக்கலுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 25 தான். எல்லா இதுக்குமே அப்பர் ஏஜ் லிமிட் 25ன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மார்க் பர்சன்டேஜும் 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர், அதாவது 12 மந்த் தான் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கெமிக்கலை பொறுத்தளவுக்கு 14 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் பொறுத்தளவுக்கு அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டுக்கு 63 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் 25 தான். மினிமம் மார்க்கு 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். 1 இயர் ட்ரைனிங். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிஷியனுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 2 இயர்னு சொல்லியிருக்காங்க. 24 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹோரிட்டிகல்ச்சர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 12வது வகுப்பு முடிச்சிருந்தா போதும். 5 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 வருட ட்ரைனிங் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 வருஷம் ட்ரைனிங் தான். இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேபரட்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட்டில் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 8 வேகன்சி இருக்குது. இதுக்கும் 1 வருஷம் ட்ரைனிங் தான். இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5% மார்க் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 5% மார்க் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேட்டகரி வைஸ் என்னென்ன வேகன்சி, எத்தனை வேகன்சி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு மொத்த வேகன்சி 165. அதில் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 33, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 26, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 18, இடபிள்யூஎஸ்க்கு 32, அன்ரிசர்வ் கேட்டகரியில் 56 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும். அடுத்து சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் 1984 ரியோட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் 18 வயதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 1ஆம் தேதி 18 வயதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து சம்பளம் பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெயினிங்க்கு வந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. அதாவது டெக்னீஷியன் பொறுத்தளவுக்கு மாதம் வந்து 7,000ம், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா 8,000ம், அடுத்து வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா 9,000ம் மாத சம்பளமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்லேருந்தும், பாதி 50% வந்து இந்த ஆர்சிஎஃப் லிமிட்டட்லேருந்தும் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த இதில் apprenticeship india.gov.in அல்லது வந்து nats.education.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு, உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 5 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்டேட்டட் பேன் கார்டும் அப்டேட்டட் ஆதார் கார்டும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து ஒரு செல்ஃப் ஆப்ரேட்டட் ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் நேமில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், செல்ஃப் ஆப்ரேட்டட் பேங்க் நேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஆதாரும் பேன் கார்டு எல்லாத்தையும் வந்து அதில் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மார்க் ஷீட் அண்ட் பாசிங் சர்டிஃபிகேட் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன், அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் முன்னாடியே சொன்னது மாதிரி 19/7/2024 அதுக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணும்போது இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து வேலிட் இமெயில் ஐடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆதார் லிங்கிங் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் அல்லது ஸ்கூலோட டிசி இது அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எல்லா மார்க் ஷீட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ஆஃபீஸரும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து SC/ST கேண்டிடேட்டுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோ அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லா கேட்டகரியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EWSஆக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் இந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் முன்னாடியே சொன்னது மாதிரி ஜூலை 19. ஸோ ஜூலை 19 ஈவினிங் 5 PM உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.